கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலே உங்களுக்கு அதிசயம் நடக்கப் போகிறது, அற்புதம் நடக்கப் போகுது. உங்களுக்கு இன்றைக்கு புதிய நாளை தந்த தேவன் புதிய காரியத்தை செய்வார். சரியா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவ வார்த்தை சொல்லட்டுமா? 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் 14 வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு நாளைக்கு புறப்படுங்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு நாளைக்கு புறப்படுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் புறப்படணுமா, புறப்பட வேண்டாமா, இன்னும் சில காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு புறப்பட்டுருங்க. பாருங்க, யோசபாத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த எதிராளிகள் கூட யுத்தம் பண்ணுவதற்கு நாளைக்கு புறப்படணும். சரி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் பேசுறாரு. சில இடங்களுக்கு புறப்பட்டு போவதற்கு யோசிக்கிறீங்களா? போகணுமா வேண்டாமா? அந்த வேலைக்கு போகணுமா, அந்த வியாபாரத்துக்கு போகணுமா, அந்த அதிகாரியை சந்திக்கணுமா, அல்லது இந்த ஊர்லேருந்து நீ ஒரு ஊருக்கு போகணுமா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. புறப்பட்டு போங்க. இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கர்த்தர் சொல்றாரு, புறப்படுங்க. அங்கிருந்து ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து பார்வோனுக்கு விரோதமாய் ஆண்டவர் யுத்தம் பண்ணி வாதைகளை அனுப்பி அங்கிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் புறப்பட பண்ணினார். நம்முடைய தேவன் யாரு தெரியுமா? அவர் ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு யாரை கொண்டு போக்கு சித்தமாக இருக்கிறாரோ அவர் அப்படி புறப்பட பண்ணுகிற தேவன். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது என்னை ஆண்டவர் வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கு புறப்பட சொன்னார். சொந்த ஊருக்கு போ, அங்கிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். நான் எதையும் எதிர்பார்க்கல, கர்த்தர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு புறப்பட்டு சொந்த ஊரில் வந்து தேவன் சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த விளைவு இன்றைக்கு அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். சில சந்தேகத்தோடு இருக்கிறீங்க, புறப்படணுமா வேண்டாமா? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். புறப்படுங்க. அப்புறம் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கூட வருவார். அதிசயம் நடக்கும். நீங்கள் சில காரியத்தை சாதிக்க போறீங்க, சில காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க போறீங்க, சில காரியத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். சரியா? இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நாளைக்கு புறப்படுங்கள் என்று சொன்ன தேவன் சிலருக்கு புறப்படுவதற்கு, சில இடங்களுக்கு போவதற்கு தடையாக இருக்கலாம். அந்த தடை இப்போ உடைக்கப்படுவதாக. சில இடங்களுக்கு போவதற்கு சத்துரு அனுமதிக்கவில்லை, பிசாசு தடுக்கிறான். மனதிலே சில எண்ணங்கள் வருகிறது, அங்கே போகணுமா போண்டாமா, குழப்பம். உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போன தீர்மானிச்சாங்களோ, எந்த இடத்துக்கு போவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தரிசனம் கொடுத்தீரோ, எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சு இருமனமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் புறப்பட்டு போகட்டும். அங்கே போய் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும், அற்புதங்களை பார்க்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் கிரியை செய்துவிட்டபடியால் நன்றி. புறப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்வதற்கு இருந்த தடையை கர்த்தர் உடைத்து விட்டீர். ஸ்தோத்திரம். தடையை உடைக்கிற தேவன், அற்புதம் செய்து விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, வியாதியஸ்தர் மேல் உம்முடைய கைகளை வைத்து சுகமாக்குவீராக. தற்கொலை எண்ணங்கள் ஒவ்வொரு விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கட்டும், நல்ல வேலைகளில் பிரவேசிக்கட்டும், நல்ல சபைகள் உம்முடைய பிள்ளைகளுமை ஆராதிக்கட்டும். கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய தடுமாற்றங்கள், குழப்பங்கள், நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தொழில் வியாபாரம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.